கும்பராசி. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எப்பவுமே இவங்க எதையும் பண்ண மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையை நல்லா உணர்ந்து, உங்களுடைய சமயோகித புத்திய பயன்படுத்தி தான் பேசவும் செய்வாங்க. உங்களுடைய செயல்பாடும் இருக்கும். இவங்க பேசுறாங்க அப்படின்னாவே, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கட்டாயம் அடங்கியே தீருவாங்க. ஏன்னா, அவங்களுடைய நெளிவு சுளிவுகளையும் கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு பேசக்கூடியவங்க தான். இருந்தாலும், இவங்கள பொறுத்தவரைக்கும் மனசுல நெனைக்கிறது என்ன நடக்கும், உண்மைய நினைப்பாங்க, உண்மையே பேசுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா? சமயோகித புத்திய பயன்படுத்துவாங்க. நெளிவு சுளிவா நடந்துப்பாங்கன்னு. அதுக்குன்னு பொய் பித்தலாட்டம்லாம் பேச மாட்டாங்க. உன்கிட்ட நான் உண்மைய சொல்லணுமா? உண்மைய மறைக்கணுமான்னு மட்டும் தான் பேசுவாங்க தவிர்த்து, உண்மைய மறைக்கிறது அப்டின்னாக்க உன்கிட்ட பேசாம ஒதுங்கி போவாங்களே தவிர்த்து, இவங்க வந்து உன்கிட்ட பொய்ய வந்துட்டு பேச மாட்டாங்க. சரிங்களா? இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்டின்னாவே, அந்த இடத்துல உண்மை, நியாயம் நிலைநிறுத்தப்படும். சரிங்களா? கும்பத்த பொறுத்தவரைக்கும் இவங்க அப்படிதான். கும்பம் அப்டின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? மகுடம் சூடக்கூடியவங்க. கும்பராசிகர்கள பொறுத்தவரைக்கும் நெனச்சத சாதிக்கணும். அதுல உண்மை இருக்கணும். உழைப்பு, உயர்வு. இது இவங்களுடைய அடையாளம். குறிப்பா இவங்க விடாமுயற்சி கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துட்டாலும் சரி, அது ரொம்ப கவனமா செயல்படுவாங்க. கவனம், நிதானம். இது 2ம் வந்துட்டு ரொம்ப பிரதானமா பார்க்கிறவங்க. இப்படி இருந்தும் கும்பராசிக்காரர்கள் இத்தனை நாட்களுக்கு பட்ட கஷ்டங்கள் என்னன்னாக்க, சில கிரகங்களுடைய அமைப்பினால தான் படாத பாடு பட்டுருப்பீங்க. ஆனா இனி அப்படி இருக்காதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த வருடம் முழுக்கவே நெறைய விஷயங்கள், நெறைய கிரகங்களுடைய மாற்றம், நெறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குது. புரியுதுங்களா? சொல்லப்போனாக்க 10 நல்ல விஷயங்கள நான் குறிப்பிட்டு சொல்றேன். இது வந்து உங்க வாழ்க்கையில வைரம் பதிச்ச மாதிரி ஒரு நல்ல மாற்றத்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே, இதுவே போதும்பா. என் வாழ்க்கை வந்து இந்த வருஷத்துல சிறப்பா இருக்குங்கிறத நீங்க உணருவீங்க. இத தாண்டி நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அத நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த 10 விஷயத்தினால ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு, ஊரே வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு வரப்போகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகத்தினால இது 2025 கும்ப ராசிக்கு குதூகலமான வருஷம்னே சொல்லி முடிக்கலாம். 2025 நிகழக்கூடிய குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூரடம் நட்சத்திரம் வியாகாதம் நாம யோகம் பவம் நாமகர்ணத்தில் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்கும் பஞ்சபக்ஷியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல 1/1/2025 பிறந்துச்சு. 2024ங்கிறது கர்ம வினைக்கிரகம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தனால தான் படாத பாடுபட்டோம். கும்பராசி மட்டும் இல்ல, எல்லா விதமான ராசிகளுமே. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. 5 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். புழு, பூச்சி வரைக்கும் ரொம்ப படாத பாடுபட்டோம். ஏன்னா இயற்கை சீற்றமே அதிகமாச்சு. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நமக்கு வந்து இந்த வீடியோ பதிவு கிடையாது. கும்ப ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? 24 முடிச்சு விட்டுச்சு போங்க. ஆனா 25 உங்களுக்கு தொடக்கம். சிறப்பான ஒரு தொடக்கமா இருக்கும். சிறப்பான ஒரு மாற்றமா இருக்கும். யோகம், அதிர்ஷ்டம் எல்லாம் உங்கள தேடி வரும். ஒரு பொன்னான ஆண்டு, பொன் பொருள் சேரக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். அப்படி நாம அந்த வருஷத்துல எங்களுக்கு நடக்க போகுது. உங்க ராசிக்கு 11வது வீட்ல இந்த வருஷ பொறப்பு பொறந்துச்சு. இதனால ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 2வது விஷயம் பொது விழாக்கள்லயே முதல் மரியாதை கிடைக்கும். 3வது விஷயம் விஐபிகள் மத்தியில நீங்க பிரபலமா ஆகுவீங்க. விஐபினாவே அவங்க தான் பிரபலமானவங்க. அவங்களுக்கே நீங்க பிரபலம்னாக்கா நெனச்சு பாருங்க எந்த அளவுக்கு யோகம். 4வது விஷயம் பெரிய பெரிய பதவிகள் உங்கள தேடி வரும். 5வது விஷயம் வருங்காலத்துக்காக சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறி வரும். நவீன ரக வாகனம் வாங்குவீங்க. 6வது விஷயம் கடன் பிரச்சனைகள் தீரும். வரவுகள் அதிகமாகும். 7வது விஷயம் உடல்நிலை சீராகும். 8வது விஷயம் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். 9வது விஷயம் குடும்பத்துல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்டும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். 10வது விஷயம் தொழிலாளர்களா இருந்தாலும் சரி, இல்ல பணியாட்களா இருந்தாலும் சரி, இல்ல உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை நிலையில நல்ல முன்னேற்றத்தை உணர்வீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். சொல்லப்போனா நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா மாறுங்க. அதே மாரி உங்களுடைய மகன், மகள்களுக்கு நல்ல வரன் அமையும். அதே மகன், மகள்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு நல்ல விதத்துல அமையும். குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல நீங்க இழந்த செல்வாக்கெல்லாம் திரும்ப பெற போறீங்க. 10 விஷயமா சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லதாவே நடக்க போகுதுங்க. அதே மாரி தந்தை வழியில சொத்துக்கள் கிடைக்கும். உறவுக்காரங்கிட்டலாம் உங்களுடைய போக்கு வந்து இணக்கமா இருக்கும். உங்களலாம் வந்து ஏனோ தானோன்னு மதிக்காமலாம் வந்து உறவுக்காரங்க உங்கள விட்டு நெறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பாங்க. ஆனா, இப்போ உங்க தலைமையில தான் அது நடக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வழிய வந்து நிப்பாங்க.
குடும்பத்தோட சென்று குலதெய்வத்துக்கு வழிபாட்ட வந்து நிறைவேத்திட்டு வருவீங்க. கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடையும். பழைய கோயில்களை புதுப்பிக்க உதவி செய்வீங்க. ஆன்மீகம், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாகும். அதே மாரி தடைப்பட்ட வெளிநாட்டு வேலை இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனசுல இந்த கவலைகள் போகி முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும். பழைய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடங்கி போகும். கணவன் மனைவிக்கிடையே வந்து அனுசரித்து நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து நடப்பதால் நன்மைகள் இன்னும் அதிகமாகும். நெருங்கிய நண்பர்களும் சரி, உறவுக்காரங்களும் சரி, அவங்களுக்கு யாருக்கும் எப்பவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்றாதீங்க தலைவர்களே! இத்தன நாளா பட்ட கஷ்டங்கள் இவங்களால தான். இனியும் அத செய்வேன்னு நெனச்சீங்கனாக்கா நல்லா மாட்டிப்பீங்க. நேரம், காலம் நல்லா இருக்கு. நான் எல்லா உறவுக்காரங்களையும் சொல்லல, எல்லா நண்பர்களையும் சொல்லல. ஏன்னா நல்ல நண்பர்களும், நல்ல உறவுக்காரங்களும் உங்ககிட்ட வந்து ஜாமீன் போடு, எனக்கு அத பண்ணு, இத பண்ணு உதவிக்கு வந்து நிக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வராங்க அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க. எதிரிகளுடைய தொல்லை இந்த நேரத்துல சுத்தமா ஒழிஞ்சு போகும். பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களே உங்களுடைய உதவிய நாடி வருவாங்க. வெளி வட்டாரத்துல யாரையும் சுத்தமா நம்பிடாதீங்க. இந்த காலகட்டத்துல அதே மாரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல்லயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மத்தபடி எல்லாமே சிறப்பான விஷயம் தான். நீங்க செய்யறதும் சரி, உங்களுக்கு நடக்கிறதும் சரி நல்லா தான் நடக்கும். ஆனா உங்கள நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது மத்தவர்களால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நட்பு வட்டாரம் மட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது விஷயம் உங்களுக்கு. அதே மாரி பண விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். அடுத்து வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்குவீங்க. பெரிய முதலீடுகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. மத்தபடி வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பா அடைய போறீங்க. அடுத்து உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளால மதிக்கப்படுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில கவனமா இருந்துக்கோங்க. முக்கியமான ஏதாவது கோப்புகள வந்து கையாளுறீங்க அப்படின்னாக்கா, அலட்சியம் வேணாம். அது வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்கள வந்து ஏதாவது நெருக்கடியில மாட்டி விடனே ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாரி உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும். ஊதிய உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். அதோட வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயே சிலருடைய சுயரூபத்த இப்ப தெரிஞ்சுப்பீங்க. அதே மாரி நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப வந்து நனவாகுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. கும்பகோணம் அருகில் உள்ள திருபுவனத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகள்ல போயிட்டு வணங்கிட்டு வரதும், அதே மாரி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதும், முடிந்தா வந்து பழமையான கோயில்களை புதுப்பிக்க உதவி செய்யறதும், தன தானிய விருத்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து செல்வ செழிப்போட, குடும்ப ஒற்றுமையோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ இந்த வழிபாடும், இந்த பரிகாரமும் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. அவிட்டன் நட்சத்திரம். எடுத்ததெல்லாம் வெற்றி. குறிப்பா உங்களுக்கு பொதுப்படியா சொன்னாக்கா, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மிக யோகமான வருஷம்னே சொல்லலாம். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழு, சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கும். குறிப்பா குருவினால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கிறாரு. ராசிக்குள்ள சனி பகவானுடைய பார்வையும், ராகுவும் அவருடைய பார்வையை செலுத்துவதனால நெருக்கடிகள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த வருடம் முழுவதும் சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்படுதுனாக்கா, ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. வாழ்க்கை துணை வழியிலும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி, இணக்கமான சூழ்நிலை இருக்கும். வியாபாரம், தொழில் இருந்த நெருக்கடிகள் மறையும். ரொம்ப கஷ்டமான சங்கடங்கள், நெருக்கடிகள் இருந்து இப்போ நீங்க வெளிவர போறீங்க. ஒரு சுபிக்ஷமான பலன் இப்ப கிடைக்கும். அடுத்து ராகேதுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். நினைச்சது சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். தெய்வ அருள் கிடைக்கும். பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கும். உடல்நிலையிலிருந்து வந்த உபாதைகள் மறையும். எந்த ஒரு செயல்பாடிலும் நிதானம் அவசியங்க. குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க. மத்தபடி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். அடுத்து குருவுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் நன்மைய அதிகமா குடுக்குறாரு. செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு. பயம் போகும். உடல்நிலையில முன்னேற்றம் உண்டாகும். வேலை வாய்ப்பு அமையும். தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அமையும். வாகனம் சொல்லிட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. வியாபாரம் செய்றவங்க, தொழில் செய்றவங்க, உத்தியோகம் எல்லா விதமான செயல்பாடுகள்லயும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. செல்வாக்கு உயரும். அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கிறாரு. எல்லா விதமான நெருக்கடிகள்ல இருந்தும் உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாத்தி குடுக்குறாரு. தொழில் செய்றவங்க, வியாபாரம் பார்க்கிறவங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க லாபத்தை அதிகரிச்சு கொடுப்பாரு. உடல் பாதிப்புகள் விலகுது. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகும். எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலை மாறி, எதிலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி குடுக்குறாரு. அடுத்து பொதுப்படையா பார்த்தோம்னாக்க, இந்த வருஷத்துல உங்களுடைய நிலையே உயர்ந்து தான் போகும். நெனச்ச வேலைய நெனச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும். சிலருக்குலாம் வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு நெனைப்பீங்க. அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க, தொழில்காரகனான சனியே உங்க ராசிக்கு
அதிபதியா நிக்கிறதுனால தொழில்ல அக்கறை அதிகரிக்கும். விவசாயம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், மெடிக்கல், கெமிக்கல், உணவகம் இந்த மாரி எல்லா விதமான தொழில் செய்றவங்களுக்கும், ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க. சின்னதா ஒரு டெய்லி ரூ. 100 சம்பாதிக்கிற தொழில் செய்தா கூட சரி. தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு, லாபம் உண்டு. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும், ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்குறதுனாலும் சரி, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அரசாங்கத் துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும், வேலையில இருந்த நெருக்கடிகள் விலகுது, செல்வாக்கு உயருது. சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த வருடம் முழுவதுமே எல்லா விதமான செயல்பாடுகளிலும் வெற்றி உண்டு. படிப்பு விஷயம் நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். யோகமான வருஷம்னே சொல்லலாம். குடும்பத்துல நெருக்கடிகள் நீங்குது. கணவருடைய அன்பு கூடும். சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, பொன் பொருள் சேரும். புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. அடுத்து கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் அதிகமாகும். தேர்வு வரைக்கும் நட்பு வட்டாரத்திலயும் சரி, வேற ஏதாவது சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம, எதிர்காலத்த மனசுல வச்சுக்கிட்டு கவனமா படிங்க. எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். அடுத்து உடல்நிலைய பொறுத்தவரைக்கும், உடல்நிலை சீராகும். இத்தன நாளா உங்களுக்கு தொந்தரவா இருந்த உடல் பாதிப்புகள் எல்லாமே இப்ப வந்து விலகி போகும். மருத்துவ சிகிச்சைனால மட்டும் இல்லைங்க. நீங்களும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. யோகா பண்ணுங்க. சத்தான உணவு எடுத்துக்கோங்க. நடைப்பயிற்சி செய்யுங்க. மத்தபடி உடல் ஆரோக்கியம் சீரா தான் இருக்கு. அடுத்து குடும்பத்த பொறுத்து குடும்பத்துல இருந்து நெருக்கடிகள் விலகும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்கும். புதுசா சொத்து வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். சிலர்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. அடுத்து உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அர்த்தநாதீஸ்வரரை வழிபாடு செய்ய வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும். நன்மைகள் மேலோங்கும். அதான் சதய நட்சத்திரம். இத்தன நாளா இருந்த நெருக்கடிகள் நீங்கி சந்தோஷம் கூடிக்கொள்ள போகுது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல உங்களுடைய நிலையில மாற்றம் இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். நெனச்ச வேலை நடக்கும். புதுசா பாதை தெரியும். இந்த வருஷத்துல குரு பயிற்சி, ராகு பயிற்சி இந்த மாதிரி எல்லாருமே உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேத்தி குடுக்குறாங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து சேரும், சுகம் கிடைக்கும். இந்த வருடம் முழுக்க சனி பகவானோட சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளிய வந்து குறைச்சு வைக்கிறாரு. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகும். உடல் பாதிப்புகள் விலகும். சங்கடங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நெருக்கடிகள் நீங்கும். அடுத்து ராகு பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்துல மறைமுக எதிரிகள், வம்பு வழக்கு, வீண் பிரச்சனை, நெருக்கடிகள், வரவுல இருந்த தடை, உடல் பாதிப்பு எல்லாமே மாறப்போகுது. அனைத்து விதங்கள்லயும் உடைய ஆசைகளுமே நிறைவேற போகுது. உங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா, கெட்டவங்களாங்கிறத வெளிக்காட்டுறதுல இருந்து, குடும்பத்துல நிம்மதியான நிலையை உருவாக்குறது, எல்லா விதமான வெற்றியும் கொடுக்குறாங்க. அடுத்து குருவுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. தொழில நல்லபடியா நடத்தி குடுப்பாரு. திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த வீடு அமையும். வாகனம் வாங்குவீங்க. உங்களோட வசதிகள் எல்லாமே பூர்த்தியாகும். அந்தஸ்து உயரும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் இதுல முன்னேற்றம் அடைவீங்க. இவர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம். இவரு சூப்பருங்க. உங்களுடைய நிலையில உயர்வை குடுக்குறாரு. நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும். எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்தும் உங்கள பாதுகாத்து நிக்கிறாரு. தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல லாபத்தை அதிகரிச்சு குடுக்குறாரு. உடல் பாதிப்புகள் விலகுது. வியாபாரத்துல போட்டிகள், எதிர்ப்புகள், பகை இந்த நிலையெல்லாம் மாறுது. செல்வாக்கை அதிகரிச்சு கொடுக்கிறாரு. தொழில் தொடங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க வைப்பாரு. வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுப்பாரு. அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னாக்கா, கடந்த வருடத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இப்போது குறைய ஆரம்பிக்கும். வியாபார ரீதியா, தொழில் ரீதியா முன்னேற்றம் அடைவீங்க. செல்வாக்கு வெளிப்படும். சங்கடங்கள் இனி உங்கள வந்து நெருங்கவே நெருங்காது. உங்களுடைய நிலையில முன்னேற்றம் இருக்கிறதுனால, உங்கள விட்டு விலகி போன உறவுக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, தேடி வந்து உதவிக்கு வழிய நிப்பாங்க. வீட்ல அடுத்தது சுபகாரியங்கள் நடக்கும். அது உங்க தலைமையில. புதுசா தொழில் தொடங்குவீங்க. அந்த தொழில்ல வெற்றி அடைவீங்க. அடுத்து தொழில் ரீதியா பார்த்திருக்க தொழில் ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால, எல்லா விதமான நெருக்கடிகளும் விலகி தொழில்ல முன்னேற்றம் அடைவீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட, புதுசா தொழில் தொடங்கி அதுல வெற்றி அடைவீங்க. பில்டர்ஸ், ரசாயனம், இயந்திர தொழில், வாகன உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஃபேக்டரி வச்சு நடத்துறவங்க, டிராவல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், எக்ஸ்போர்ட், ஆன்லைன் வர்த்தகம் இந்த மாரி எல்லா விதமான தொழிலும் ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். சின்ன முதலீடுல இருந்து பெரிய முதலீடு போட்டு லாபம் பார்க்குறவங்க வரைக்கும் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி உண்டு, லாபம் உண்டு. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அரசாங்கத் துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்க பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகப் போகுது. உங்களுடைய திறமைக்கு மதிப்பு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டமான வருஷம்னே சொல்லலாம். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துடைய ஆலோசனையை ஏற்று செயல்படுவது ரொம்ப நல்லது. மத்தவங்களுடைய பேச்சுக்களுக்கு எப்பவும் இடம் கொடுக்காதீங்க. மத்தவங்களுடைய விஷயம் தலையிடாதீங்க. உங்களுடைய விஷயம் யாரையும் தலையிடாம பார்த்துக்கோங்க.
உங்களுடைய வேலைகள் அமைப்பு வந்து எளிமையா நடந்து முடியும். கணவருடைய அன்பு கூடும். படிப்பு விஷயத்திலும் சரி, வேலைவாய்ப்பு விஷயத்திலும் சரி, திருமண யோகம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும். சிலருக்கு வயிறு, கர்ப்பை இந்த மாதிரியான சின்ன சின்ன உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் பெண்கள பொறுத்தவரைக்கும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் பேச்சுல இருந்து, நடவடிக்கையில இருந்து, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கல இருந்து, வீட்ல இருந்து எல்லார்கிட்டயுமே எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அடுத்து கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்பது மிக அவசியம். தேர்வு வரைக்கும் உங்களுடைய முழு கவனம் படிப்புல தான் இருக்கணும். மத்தபடி கல்வி நிலை சிறப்பா தான் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பாராத பாதிப்புகளால கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதாவது வயிறு, இருதயம், மூட்டு வலி, செரிமான கோளாறு, தொற்று நோய், விபத்து இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைல 2024ல படாத பாடுபட்டுருப்பீங்க. நெறைய மருத்துவ செலவுகள் செஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாகுது. உடல் பாதிப்புகள் விலகுது. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில எந்த நெருக்கடிகள் விலகுது. எந்த விதமான நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இப்ப உண்டாகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்க போகுது. சுபகாரியங்கள் வீட்ல நடக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சங்கர நாராயணரை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் பல மடங்கு கூடுங்க. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அத வந்து பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றம், எதிர்பார்த்த உயர்வு, நெருக்கடிகள் விலகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை அமையும். அதிசயத்தக்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், சொத்து, சுகம்னு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் இப்ப கொடுக்க போறாரு. அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் முழுக்கவே குடும்பத்துல இருந்த குழப்பத்தையும் சரி, நண்பர்கள்கிட்ட இருந்த பகையும் சரி, வீண் பிரச்சனைகள், வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையும் சரி, எல்லாத்தையுமே சரி செஞ்சு குடுக்குறாரு. உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறாரு. செலவுகள் குறையும். வரவுகள்ல இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு. குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை நிலவ போகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். வருமானம் உயரும். வரவு அதிகரிக்கிறதுனால சேமிப்பு உயரும். தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்து ராகு சஞ்சாரம். இவங்கள பொறுத்தவரைக்கும் பணவரவுல தடைகள் விலகுது. பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த சோதனைகள் மறையுது. வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் சாதகமா. எதிரிகளுடைய தொல்லை இனி இல்ல. உடல் பாதிப்புகள் சரியாகுது. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள், மனசுல இருந்த வீண் குழப்பங்கள் எல்லாமே மறையுது. சட்ட சிக்கல்கள் கூட சிரமம் பார்க்காம உங்கள விட்டு விலகி ஓடும். எதிர்மறை எண்ணங்கள் மறையுது. நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகறதுனால உங்களுடைய செயல்பாடுகளே வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும். அனைத்திலும் வெற்றி உண்டாகும். எதிர்ப்பு, போட்டி எல்லாமே விலகி ஓடுது. உங்களோட உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சீராக இருக்கும். வழக்கு விவகாரம் சாதகமா இருக்கு. செல்வாக்கு உயருது. அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. வேலை வாய்ப்பு அமையும். தொழில் அமையும். திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்தமா வீடு கட்டி குடியேறுவீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இது வியாபாரம் செய்றவங்க, தொழில் செய்றவங்க, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு லாபத்தை அதிகமா கொடுக்கிறாரு. இவருடைய பார்வையினால எல்லா விதங்களிலும் செல்வாக்கு உயருது. அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய நிலையில உயர்வு, முயற்சிகள்ல வெற்றி, முன்னேற்றத்தை கொடுக்கிறார். அரசியல்வாதத்திற்கு செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கிறார். தொழில், வியாபாரம், உத்தியோகத்துல லாபம் உண்டு. வியாபாரத்துல போட்டிகள், எதிர்ப்புகள், பகை எல்லாமே மாறுதுங்க. நினைச்ச காரியத்தை தங்கு தடையின்றி நடத்தி வைக்கிறாரு. பொதுப்படியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம்ங்கிறது உங்களுக்கு யோகமான வருஷம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும். குறிப்பா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கடந்த வருஷத்துல இருந்த போராட்ட நிலையை விலக்கி வைக்கிறாங்க. வியாபாரம், தொழில முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கு உயரும். சுப காரியங்கள் நடக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க. பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு எல்லா விதமான கனவுகளும் இப்ப நனவாகும். அது தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரியே லாபம் கிடைக்கும். முயற்சி செஞ்சோம், லாபம் கிடைக்கலையே, எதுவுமே நடக்கலையேன்னு முன்ன காலத்துலலாம் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. இனி ஈஸியா எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க. எந்த தொழில் செய்தாலும் சரி, ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, சின்ன வியாபாரம் பண்ணுங்க, பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுங்க, எதுல இருந்தாலும் சரி. எல்லா விதமான தொழில் செய்றவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி உண்டு, லாபம் உண்டு. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, உங்கள பொறுத்தவரைக்கும் கடந்த கால நெருக்கடி எல்லாமே விலகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். உங்க திறமைக்கு மதிப்பு, மரியாதை உயரும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்குங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில இந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப விலக போகுது. வேலையில நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சுயதொழில் செய்றவங்களுக்கும் வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க. குடும்பத்துல நிம்மதியான நிலை உண்டாக போது. கணவர்கிட்ட அன்பு அதிகரிக்கும். திருமண முறிவுல இருந்தவங்களுக்கு கூட இப்ப திரும்பவும் வந்து இன்னொரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிப்பு விஷயத்திலும் சரி, வேலை வாய்ப்பு விஷயத்திலும் சரி, திருமண யோகம் உண்டாகும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலகுது. பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும்.
ஆசிரியருடைய ஆலோசனை இந்த காலத்துல அதீத பயன்களை கொடுக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும், உடல்நிலையில உங்களுக்கு எதிர்பாராத பாதிப்புகளால கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து இதய கோளாறு, மூட்டு வலி, தொற்று நோய், விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2024ல படாத பாடு பட்டுருப்பீங்க. இப்ப அதுலருந்து முழுமையா சரியாகுங்க. நடமாடவே முடியாம படுத்த படுக்கையில இருந்தவங்க கூட இப்ப எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க. முழுமையா குணமாகுவீங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல எந்த போராட்ட நிலைக்கு ஒரு முடிவு வருது. நீண்ட கால கனவுகள் இப்ப நனவாகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடந்தேறும். புதுசா சொத்து வாங்குவீங்க. பொன் பொருள் சேரும். சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம், பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். நெனச்சது நிறைவேறுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, கும்ப ராசிக்கு 2024 மாரி மோசமான ஆண்டா சத்தியமா கிடையாது. 2025 முழுக்க முழுக்க கும்ப ராசிக்கு குதூகலம், மகிழ்ச்சி. 100க்கு 100% சாதகமான பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் தேடி வரும். பொன் பொருள் சேர்றதுலருந்து, பதவி பட்டங்கள் வரதுலருந்து எல்லா விதமான வளர்ச்சியும் நீங்க அடைய போறீங்க. வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்தி யாரையும் நம்பக்கூடாது. கொடுக்கல் வாங்கலையும் கவனமா இருக்கணும். இது 2 விஷயத்த மட்டும் கும்பராசி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்தது எல்லாமே கும்பராசிக்கு சாதகம் தான். நீங்க தான். நீங்க மட்டும் தான் அப்படிங்கிற மாரி தான் எல்லா விதமான செயல்பாடுகள்லயும் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். கடவுளுடைய அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு துணை இருக்கு. சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.